सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। देवक्तिनि यद्यपि प्रविशति ध्वान्तं मनः कारणं स्वीकृत्यैव तथाप्युपाधिमपरं ब्रह्मस्वरूपे विषे तच्चान्तःकरणं सुसूक्ष्मवपुषा तिष्ठद्बहिः सर्वदा चैतन्ये तमसो नियामकमिति स्वीचक्रुरन्ये पुनः। இதுல இப்ப என்ன நடந்துருக்குன்னா, பந்த மோட்ச வியவஸ்தை எப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தத்துல எப்படி அந்த பந்த மோட்ச வியவஸ்தைங்கிறது எப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒத்துந்த போன்றிருக்கோம். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருந்தால் ஒருத்தர் முக்தரா இருந்தால் எல்லாரும் முக்தராயிருமே என்கிற மாதிரி கேள்விகள் உண்டு. அதனால அது எப்படி வியவஸ்தை பண்றது அங்கிறது பல பட்சங்களா நிரூபணம் பண்ணிட்டு உத்தே வஸ்து எத்யபி பிரவிசதி துவாந்தம் மனக்காரணம் ஸ்வீகரித்தேவ ததாப்யுபாதி அபரம் பிரம்மஸ்வரூபே விஷே. இதுக்கு வியாக்கியானம் எத்யபி துவாந்தம் அஜ்ஞானம் சுத்தே வஸ்து பிரவிசதி. இந்த ஸ்லோகத்துல துவாந்தம் என்கிற வார்த்தைக்கு அஜ்ஞானம் அர்த்தம். அந்த அஜ்ஞானமானது சுத்த பிரம்மத்துல சேர்றது நிற்கிறது, சுத்த பிரம்மத்தை ஆசிரியிச்சுட்டு நிற்கிறது. இன்னும் கொஞ்சம் சாஸ்திரியமா சொன்னால் சுத்த பிரம்மத்துல அத்தியாசத்தை அத்தியசிக்கப்பட்டுள்ளது அஜ்ஞானம். அது அனாதி அத்தியாசம் சொல்லுவோம். यद्यपि ध्वान्तं अज्ञानं शुद्धे वस्तुनि प्रविशति अभ्यासं प्राप्नोति तथापि उपाधिम् अपरम् आश्रित्य स्वीकृत्यैव ब्रह्मस्वरूपे विषे. அப்படினால் அஜ்ஞானம் பிரம்மத்துல நிற்கணும்னால் அத்தியாசம் மூலமா அத்தியசிக்கப்பட்ட அஜ்ஞானம் சுத்த பிரம்மத்துல நிற்கணும்னால் அதை தவிர்த்து இன்னொரு உபாதி தேவைப்படுறது. இன்னொரு உபாதியை வச்சுதான் அஜ்ஞானம் நிற்கும், இல்லைன்னா அஜ்ஞானம் நிற்காதுன்னு. இன்னொரு உபாதி என்ன கேட்டா மனசு. அது சுருக்கமா சொன்னால் மனசு இருந்தா தான் அஜ்ஞானம் நிற்கும் அர்த்தம். மனசும் அஜ்ஞானமும் சேர்ந்தே நிற்கிறது, சேர்ந்தே போகிறது. சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா தானே சொல்றது. அதனால அஜ்ஞானம் நிற்கிறதுனால அதோட சேர்ந்து மனசும் நிற்கிறது. மனசு இல்லைன்னா அஜ்ஞானம் இல்லை, மனசு இருக்குன்னா அஜ்ஞானம் உண்டு. அதனால சொல்றது யுத்தே வஸ்துனி எத்யபி பிரவிசதி துவாந்தம். துவாந்தம்னா அஜ்ஞானம். எத்யபி பிரவிசதி சுத்தமான பிரம்மத்துல ஒருன்னா நடுப்புற காலத்துல வரப்போறது இல்லை, அனாதியா இருக்கு. மனக்காரணம் ஸ்வீகரித்தேவ மனசு என்கிற ஒரு உபாதியை வச்சுட்டுதான் இந்த அஜ்ஞானம் நிற்கும். அதான் சொல்றது மனக்காரணம் ஸ்வீகரித்தேவ ததா உபாதி அபரம் பிரம்மஸ்வரூபே விஷே. அன்வயம் எப்படின்னா எத்யபி சுத்தே வஸ்துனி துவாந்தம் பிரவிசதி ததாபி அபரம் உபாதிம் காரணம் மனஹ ஸ்வீகரித்தேவ பிரம்மஸ்வரூபே விஷே. அது என்ன உபாதி? தச்ச அந்தఃகரணம் சுசூக்ஷ்மவபுஷா திஷ்டத் பஹிः சர்வதா சைதன்யே தமசோ நியாமகமிதி ஸ்வீசக்ருரன்யே புனः. அஜ்ஞானம் ஹி விக்ஷேபஸ்வபாவத்வாத் பிரம்மணி பிரவிஷேத் அநேகாनि மனாंसि सृजति तानि च उपाधिमात्रेण स्थितानि द्वारीकृत्यैव ब्रह्म आश्रितं जायते इत्युक्तं भवति. என்ன சொல்றா பாருங்க,
அஜ்ஞானம்ங்கிறது பிரம்மத்துல அநேக மனசுகளே உண்டு பண்ணிட்டு தான் பிரம்மத்தில் நிற்கும். அப்போ எத்தனை மனசு இருக்கோ அத்தனை ஜீவராசிகள் சொல்லலாம், அத்தனை ஜீவா இருக்கு. பிரதிசரீரம் மன பிரதிஜீவம் மனஹ பின்னம். அஜ்ஞானம் ஒண்ணுன்னு வச்சுட்டு பார்த்தா கூட தப்பில்லை, ஒரே ஒரு அஜ்ஞானம், ஆனா மனசு பலதா இருக்கு. எத்தனை மனசு இருக்கோ அத்தனை ஜீவால் இருக்கு. இப்போ ஒரு மனசு போயிடுச்சுன்னா அந்த மனசுனால உபகிதமான ஜீவ சைதன்யம் என்றது அதுக்கு மேல இல்லை, அதோட அஜ்ஞான சம்பந்தம் கிடையாது. அப்ப தச்ச அந்தக்கரணம் சுசூக்ம வகுத்தா, சூக்மமான ஸ்வரூபத்தோட திட்டத பகி சர்வதா சைதன்யே தமசோ நியாமகம். அந்த சைதன்யத்துல தமசு நிக்கிறதுக்கு ஒரு நியாமகமா இருக்கக்கூடியது என்ன? மனசு, அந்தக்கரணம். நியாமகம் நான் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு இருந்தாதான் அஜ்ஞானம் நிற்கும், இல்லைன்னா நிற்கும். மனசு என்கிற ஒரு பொருள் இருந்தாதான் அஜ்ஞானம் நிற்கும், இல்லைன்னா நிற்காதுன்னு அர்த்தம். மனசு என்கிறது அஜ்ஞானத்துக்கு வெளியே நிற்கக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கலாம். அதை வச்சுட்டுதான் இந்த அஜ்ஞானம் இதுல இந்த சைதன்யத்தில் நிற்கும். அதனால மனசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஜ்ஞானம் நிற்காது. அப்ப எந்த ஒருவனுடைய மனசு என்ன சொல்றது, தன்னுடைய காரணமான அஜ்ஞானத்துல லயம் ஏற்படுறதோ அப்படின்னா நாசம் அடையிறதுன்னு சொல்லலாமே. நாசம் அடையிறதோ அவன் முக்தன். யாருக்கு மனசு இருக்கோ அவனுக்கு அஜ்ஞான சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அஜ்ஞானம் அங்கேயும் இருக்கு. அஜ்ஞானம் இருக்கும்போது அஜ்ஞான சம்பந்தம் இல்லாமல் ஒரு முக்தாத்மா சொப்பிரகாச ஸ்வரூபமா நிற்கிறதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி இருக்கு இல்லையா? அஜ்ஞானம் என்கிறது பொதுவான ஒரு ஜெகத்துக்கு உபாதான காரணமா இருக்கக்கூடிய பொருள் அஜ்ஞானம். அதுதான் தெரியுது. அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அஜ்ஞானம் என்கிற ஒரு பதார்த்தம். இது எப்ப முடிய போறது, எப்போ அழிய போறதுன்னு கேட்டா அதுக்கு அழிவே இல்லை. எத்தனை வரைக்கும், எத்தனை காலம் இந்த பிரபஞ்சம் இருக்கோ அத்தனை காலம் அஜ்ஞானம் இருக்க போறது. அப்படி இருந்தால் ஒருத்தனுக்கு தத்துவஞானம் வந்ததுனால என்ன பிரயோஜனம் அவனுக்கு கேட்கலாம். ஏன்னா இந்த அஜ்ஞானத்தை விட்டு வெளியில போகவே முடியாது. ஒருத்தனுக்கு தத்துவஞானம் ஏற்பட்ட உடனே அந்த அவனுடைய தத்துவஞானத்தினால அஜ்ஞானம் இது தூண்டன்னு சொல்றது சாதாரணமா சொல்ற வழக்கம் அதுதானே. இப்ப இவனுக்கு அஜ்ஞானம் போயிருக்கணும், அந்த அஜ்ஞானம் என்கிற பதார்த்தம் அப்படியே நாசம் அடைவதுன்னு சொல்ல முடியுமான்னு கேள்வி. ஆமா அப்படிதான், அஜ்ஞானம் போயிருக்கு போதுமே சொன்னா என்ன கவலைன்னு கேட்டால், அப்படின்னு இவன் முக்தனா இருக்குன்னு தானே. மற்றவா எல்லாம் இருக்காரு, சம்சாரியா இருக்காரு, அவளுக்கு எப்படி சம்சார அனுபவம் அனுபவத்தின் இருக்குது எப்படி? ஒருத்தன் முக்தனா இருக்குன்னா உடனே அவனுடைய தத்துவஞானத்தினால அந்த அஜ்ஞானம் என்கிறது இல்லவே இல்லை சொன்னால் இன்னும் பத்னாலா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு எப்படி சம்சார அனுபவம்? அப்போ என்ன பந்த மோட்ச வியவஸ்தையே கிடையாதுன்னு கொண்டு போயிடும். பந்த மோட்ச வியவஸ்தைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு தத்துவஞானம் இருக்குன்னா அவன் தான் முக்தன், மற்றவாள் எல்லாம் முக்தாள் கிடையாது, மற்றவாள் எல்லாம் பத்னாலா தான் சொல்றான். மற்றவாள் எல்லாம் பத்னாலா இருந்துருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு பிரபஞ்சத்தை தெளிக்கக்கூடிய அந்த அஜ்ஞானமும் அங்கேயே நிற்கிறதும் தோணும். அப்ப இவனுக்கு தத்துவஞானம் வந்ததுனாலேயே அந்த அஜ்ஞானம் போகிறதுன்னு சொல்ல முடியாத போயிடுச்சு. அப்ப தத்துவஞானம் வேஸ்டா போயிட்டேன். தத்துவஞானம் வந்ததுனால என்ன உபயோகம்? அப்ப தத்துவஞானம் வந்ததுனால எவனுக்கு தத்துவஞானம் வந்ததோ அவனுக்கு அதுக்கு மேல சம்சாரம் இல்லைன்னு சொல்லணும். இது எல்லாமே சேர்த்து சொல்ல முடியாதே ஒரு கவலை. அதுக்குதான் பதில் சொல்றா. அதுக்கு பதில் வந்துருக்கு. ஏற்கனவே 1-2 பதில் ஆயிடுச்சு. இது 3வது பட்சம் சொல்றது. இப்போ என்ன சொல்றாருனால், அஜ்ஞானம் ஒன்றும் ஆகல, அஜ்ஞானத்துக்கு ஒன்றும் வரல, அஜ்ஞானம் அங்கே இருக்கு. ஆனால் இவனுக்கு அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இல்லாம வந்துடுச்சு. இவனுடைய தத்துவஞானத்தினாலேயே எந்த ஒருவனுக்கு தத்துவஞானம் வந்துருக்கோ, எந்த ஒரு மகாத்மாவுக்கு அந்த பிரம்ம சாட்சா்காரமான தத்துவஞானம் வந்துருக்கோ
அவனுக்கு அதுக்கு மேல அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இல்லை. அது எப்படி அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இல்லாம நிற்க முடியுமான்னு கேட்டால், சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சம்சாரத்துக்கு காரணமான ஒரு சம்பந்தம், சம்பந்த விசேஷம் சொல்லலாம். எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறதில்லை, ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தா என்ன? இப்போ ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா ஈஸ்வரன் சம்சாரி இல்லையே. அப்ப அஜ்ஞானத்தினால சம்பந்தம் இருக்கிறதுனால மட்டும் சம்சாரின்னு சொல்ல முடியாது. அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால மட்டும் சம்சாரி சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுக்கும் அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்கு. ஆனா ஈஸ்வரனே சம்சாரின்னு சொல்றது இல்லை. சம்சாரத்தில் இருக்கிற விசேஷமும் விஷய துக்கமும் எல்லாமே எந்த ஒருவனுக்கு கவலையை கொடுக்கிறதோ அவன் தான் சம்சாரி சொல்ல முடியும். ஈஸ்வரன் சம்சாரி இல்லை, ஆனா ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்கு. அதனால என்ன தெரியுது? ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்ததுனால ஒன்றும் கவலை இல்லை. ஒரு சம்பந்த விசேஷம் ஏற்படும். சுகதுக்கங்களே கொடுத்து கவலையே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சம்பந்த விசேஷம், அந்த சம்பந்த விசேஷம் தான் நமக்கு இப்போ தத்துவ ஞானத்தினால இல்லாம பண்ணணுமே தவிர அஜ்ஞானத்தையோ ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தாலுமே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அஜ்ஞானம் அங்கேயே இருக்கட்டும், அஜ்ஞானம் அங்கேயே இருக்கட்டும், அதனால ஒன்றும் கவலை இல்லை. இப்ப என்ன சொல்றாரு இவர் கேட்டா, ஸ்பஷ்டமா சொல்றார், அந்த மனசு என்கிற ஒரு பொருள் இருக்கு, அந்த மனசு மூலமா வரக்கூடிய ஒரு சம்பந்த விசேஷம், ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு பர்டிகுலர் சம்பந்தம். அது எதனால வருது? மனசுனால்தான் வருது. அது மனோகடிதமான ஒரு சம்பந்தம், மனசையும் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் நமக்கு சம்சாரத்தை கொடுக்கிறது. அதனால அந்த சம்பந்தத்தை தான் நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டியது தத்துவ ஞானத்தினால. புரியுதா? அப்போ தத்துவ ஞானம் என்ன பண்றதுனால் உடனே மனசே நாசம் பண்றது. மனசு நாசமாகும் போது அந்த மனசோட சேர்த்து சொல்ல வேண்டிய அந்த சம்பந்தமும் இல்லாம போறது. இப்ப என்ன வருதுன்னா, அஜ்ஞானத்துக்கும் முக்தனுக்கு அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டா சம்பந்தம் இருக்கு, ஆனா இல்ல. இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கோ அப்படி இவனுக்கும் சம்பந்தம், முக்தனுக்கும் சம்பந்தம் இருக்கு அஜ்ஞானத்தோட. ஆனா அந்த சம்பந்தம் இந்த முக்தனுக்காக சுகதுக்க அனுபவங்களே கொடுக்கறது இல்லை, கொடுக்கக்கூடிய சம்பந்தம் கிடையாது. ஒருவனுக்கு சுகதுக்காதிகளை கொடுக்கக்கூடிய சம்பந்தம் என்ன சம்பந்தம்? மனோகடிதமான ஒரு சம்பந்தம், மனசோட சேர்த்த சொல்ல வேண்டிய ஒரு சம்பந்தத்தான் சுகதுக்கங்களுக்கு காரணமா இருக்கு. அந்த சம்பந்தத்தோட அஜ்ஞானம் இவனுக்கு சம்பந்தப்படுறதா கேட்டா கிடையாது. அதனால அஜ்ஞான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். இதுதான் சொல்றது, சைதன்யே மனசோ நியாமகமிதி ஸ்ரீசக்கரர் அந்நியே புனகா. சம்சாரத்துக்கு காரணமான ஒரு சம்பந்த விசேஷம், அந்த சம்பந்த விசேஷம்ங்கிறது போயிடும், சுத்தமா போயிடும், அதுக்கு நிவர்த்தி வரும். எதனால? தத்துவ ஞானத்தினால. ஏன் அப்படின்னு கேட்டால் மனசு போயிடுது. மனசு தானே அங்க நியாமகமா இருக்கு. அப்படி நியாமகமா இருக்கக்கூடிய மனசு போகிறதுனால, மனசுக்கு நிவர்த்தி வர்றதுனால சம்சாரத்துக்கும் நிவர்த்தி ஏற்படும். அதனால எந்த ஒருவனுக்கு மனசு போயிடுச்சோ அவனுக்கு அஜ்ஞானம் சம்சார காரணமாக சம்பந்தத்தை ஏற்படுத்தாது. அதனால அவனுக்கு மோட்சம். எந்த ஒருவனுக்கு மனசு இருக்கோ அவனுக்கு சம்சாரம். இப்படி பந்த மோட்ச வியவஸ்தையை நன்றாக நிரூபணம் பண்ண முடியும் என்கிறது ஸ்ரீசக்கரர் அந்நிய குணம் ஒரு சம்பிரதாயத்துல இப்படி சொல்லியிருந்திருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், அஜ்ஞானி பிரம்ம புத்தீர் அனுசரதி தத ஸ்தாவரம் ஜன்யனந்த ஸ்வாஜ்ஞானாதேவ பூத்வா क्वचिद् अवगतितो मुक्तम् अन्यत्र बद्धम् तच्चाज्ञानं विनष्टं स्थितमथ च तदेव अंशभेदोपपत्तेरेवं श्रीगत् सर्वव्यवस्था परमपुरुषदा ஜாகதீதி கேச்சிது. இன்னும் சில பேர் எப்படி சொல்றாருனால், அஜ்ஞானம், அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானம் ஒண்ணுதான்,
ஆனால் ஒரே அஜ்ஞானத்துக்கு பல பல அம்சங்கள் இருக்கு. பல பல அம்சங்கள் இருக்கு. அம்சங்கள்னா பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய அவஸ்தா பேதங்கள், அம்சங்கள் இதெல்லாமே இருக்கு. அப்போ அது வச்சுட்டு அஜ்ஞானம் வினஷ்டம்னு சொல்லலாம், வினஷ்டம் இல்லை அங்கேயே நிற்கிறதுன்னு சொல்லலாம். எப்படின்னால் அஜ்ஞானி பிரம்மா புத்தீர் அனுசரதி ததஸ்தாவரம் ஜஞ்சனம் ஸ்வாஜ்ஞானாதேவ பூத்வா क्वचिद அவகதிதோ முக்தம் அந்யத்ர பத்தம். பாருங்க, அஜ்ஞானி பிரம்மா, அஜ்ஞானி பிரம்மா இவர்தான் எப்படி சொல்றார். அஜ்ஞானி அஜ்ஞானி பிரம்ம என்ன அர்த்தம்? அஜ்ஞானி அஜ்ஞானினால் அஜ்ஞானம் உடையது. அஜ்ஞானம் அஸ்ய அஸ்தி அஜ்ஞானி. அஜ்ஞானின்னு சொன்னா புரியுங்கம், அஜ்ஞானின்னு சொன்னா ஸ்திரீலிங்கம், அஜ்ஞானி சொன்னா நபும்சகலிங்கம். இது பிரம்மத்துக்கு விசேஷமா போட்டிருக்கு அஜ்ஞானி அப்படின்னா அஜ்ஞானத்தோட உடையவர். அஜ்ஞான விசிஷ்டம், அஜ்ஞான உபகிதம் அப்படிலாம் அர்த்தம். அஜ்ஞானி பிரம்மா. அது என்ன பண்றது? புத்தீர் அனுசரதி, புத்தியை அனுசரிக்கிறது. புத்தியை அனுசரிச்சு இந்த பிரம்மம் எவ்வளவு சுதந்திரமா இருந்தாலும் அது புத்தீர் அனுசரதி. என்ன அர்த்தம்? ஏகபுத்தம் பவதி சிம்மாத்திரகமேவ அஜ்ஞானம் சத் அஜ்ஞானம் புத்தி மனாம்சி சிருஜதி அர்த்தம். அனுசரதி சொன்னா இங்க சிருஜதின்னு அர்த்தம். புத்திங்கிற சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம். மனாம்சி சிருஜதி சிருஷ்டுவா தத்ர அனுகதம் வர்த்ததே. எத்தனை மனசு இருக்கோ அத்தனை மனசிலும் போய் பிரதிபிம்பிக்கிறது. தத்ர அனுகதம் வர்த்தது. பிரம்மத அஜ்ஞான சம்பத்தம் சத தாஹ புத்தீர் அனுசரதி தாசு பிரதிபிம்பபாவம் ஆபத்யதே இதி. ததஹ ஏவம் பரஸ்பரான்வயாத் ஸ்வாஜ்ஞானசிருஷ்டம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச சர்வம் பூதபௌதிகலக்ஷணம் ஸ்வாஜ்ஞானாதேவ பூத்வா ஸ்வாஜ்ஞானகிருத புத்திகதாவபாசத்வாரேண தத்தத்பாவம் இவ ஆபத்ய क्वचित् उदाहौ அவகதிதः தத்துவஞானோதயா ததேவ பிரம்ம முக்தம் பவதி சொல்றார். அஜ்ஞானத்தோடு உடைய பிரம்மம் மனசை ஆசிரியக்கின்ற அப்படின்னா அனந்த மனசுகளே சிருஷ்டி பண்ணி அது மூலமா தாவர ஜங்கமாதி சகல ஜீவ சரீரங்களையும் பிரதிபிம்பிச்ச சுவாஜ்ஞானாதேவ பூத்வா பல ஜீவபாவத்துல சம்சாரத்தை அனுபவிச்ச கோசித் அவகதிதா சில சமயம் சில உபாதிகளில தத்துவஞானத்தினால அந்த மனசு போயிடும்போது அந்த உபாதி அவச்சேதேன முக்தம். ஒரே பிரம்மன் தான், இந்த ஜீவபாவத்தை செப்பரேட்டா சொல்லல, ஒரே பிரம்மன் தான் சில உபாதிகளை முக்தமாகவும் சில உபாதிகளை பத்தமாகவும் தெரியாது. எந்த ஒரு இடத்துல மனசு போயிடுச்சோ பதவச்சேதேன முக்தம். ஏகமேவ சைதன்யம், ஒரே சைதன்யம் பதவச்சேதேன முக்தம் அந்யாவச்சேதேன பத்தம். முக்தம் அந்யத்ர பத்தம் சொல்றார். சுவாஜ்ஞானாதேவ பூத்வா क्वचित् அவகதிதோ முக்தம். இந்த பிரம்மமே தன்னுடைய அஜ்ஞானத்தினால பல மனசுகளே சிருஷ்டி பண்ணி தன் மூலமா பல ஸ்தாவர ஜங்கமாதி சரீரங்களில பிரதிபிம்ப பாவமா ஜீவபாவமா மாறுறதுன்னா அது என்ன சொல்றது, ஒரு வாஸ்தவிகமான மாற்றம்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எப்படியாவது ஒரு அனுபவமான ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். அப்படி பூத்வா ஜீவபாவம் பிராப்திய சித் அவகதிதா. சித் அவகதிதா சொன்னா என்ன அர்த்தம்? சித்துனா சின்மாத்திரம், சின்மாத்திர சாட்சா்காரம் பிராப்தியா அர்த்தம். சின்மாத்திரத்தை தெரிந்துள்ள அவகதிதா முக்தம். புத்திர முக்தம் எதவச்சேதேன அவகதம் தத்திர முக்தம். எந்த ஒரு புத்தியினால அந்த ஸ்வரூபத்தை தெரியறதோ அந்த பதவச்சேதேன சைதன்யம் முக்தம் சொல்லலாம், முக்தியை ஏற்பட்டுள்ளது. அந்யத்ர பத்தம். எங்க அந்த அவகதி வரலையோ
அங்க இந்த சைதன்யம் இன்னும் பத்தமாகவே இருக்கு. இப்போ அந்த அஜ்ஞானம் நஷ்டமா ஸ்திதமா அங்கே இருக்கா போயிடுக்கா கேட்டா என்ன சொல்றது? தத்தைவ ஸ்திதமா நஷ்டம்பா அங்கே இருக்கா போயிடுக்கா கேட்டா என்ன சொல்றது? ஸ்திதம் நஷ்டம்ஜா சொல்லலாம். எதவச்சேதேன தத்துவஜானம் பிராப்தம் பதவச்சேதேன நஷ்டம், எதவச்சேதேன தத்துவஜானம் ந பிராப்தம் பதவச்சேதேன ந நஷ்டம். இல்லையா? எந்த ஒரு இடத்துல அப்புறம் அப்படி கல்பனை பண்ணணும். அந்த ஏதோ ஒரு விவசாயம் பண்றது தானே சிரமப்படுறோம். இப்படி எல்லாம் எத்தனையோ வழிகள் இருக்கு. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டா என்ன, இந்த ஒரு பரம சித்தாந்தத்தை நம்ம நிரூபணமான அதுக்கு தானே சிரமப்படுறது. சிரமம் இருக்குன்னு கேட்டா இதுதான் சிரமம், வேற ஒன்றும் சிரமம் இல்லை. இது இந்த பத்தர் முக்தர் என்கிற விவசாயை சரி பண்ண முடியாது, அதனால அப்படியே இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவனுக்கு பதில் கொடுக்கணும். அப்படி இல்லப்பா, பலவிதமா 5-6 விதமா இந்த விவசாயம் பண்ண முடியும் நம்மளால. உனக்கு எந்த விவசாயம் பிடிக்கிறதோ அந்த விவசாயை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அத்வைத சித்தாந்தத்தை விடணும்னு சொல்லக்கூடாது. விவசாயம் பண்றதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, இவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரே ஒரு சைத்தன்யம், அது ஒரே ஒரு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு பல அம்சங்கள் இருக்கு, பல மனசுகள் இருக்கு. எந்த ஒரு மனசு சைதன்யத்தை மட்டுமே விஷயமாக்கி பண்றதோ அந்த மனசு போகிறதோ, அந்த பதவச்சேதன அஜ்ஞானம் போயிடுறதோ, பதவச்சேதன அந்த சைதன்யம் முக்தம்னு சொல்லலாம். இப்போ ஒரே பிரம்மத்துல கிஞ்சிதவச்சேதன ஒரே பிரம்மம் முக்தமா இருக்கு, இன்னும் கிஞ்சிதவச்சேதன பத்தமா இருக்குன்னு சொல்லலாம். அதுதான். என்ன விரோதம்? ஒன்றும் விரோதம் இல்லை. ஒரே விருட்சத்துல அக்ராவச்சேதேன கபிசயோகா மூலாவச்சேதேன கபிசயோக அபாவகான்னு பார்த்திதா சொல்லுவார். ஒரே மரத்திலேயே குரங்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லுவார். எப்படி? ஒரு குரங்கு இருக்குன்னா ஒரு இடத்துல தானே இருக்கும். அந்த இடத்த தவிர்த்து மற்ற இடத்துல ஒன்றும் குரங்கு இல்லை, கிடையாது. அந்த அக்ரத்தில் இருக்கான்னு கேட்டா அக்ரத்தில் இருக்கு, கீழே இருக்கான்னு கேட்டா கீழே கிடையாது. அது இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அக்ராவச்சேதன அஸ்தி மூலாவச்சேதன நாஸ்தி. அந்த மாதிரி பிரம்மத்துல கிஞ்சிதவச்சேதேன முக்தத்துவம் அஸ்தி, கிஞ்சிதவச்சேதேன பத்தத்துவம் அஸ்தி. அது எப்படி? பிரம்மத்துக்கு அவயவம் கிடையாது விருட்சம் மாதிரி கேட்டால் என்ன பதில்? பிரம்மத்துக்கு அவயவம் வேண்டாப்பா, அஜ்ஞானத்துக்கு அவயவம் இருக்கே. அஜ்ஞானத்துக்கு பல அவயவங்கள் வரலாமே, அது வச்சுட்டு நமக்கு இந்த விவகாரத்தை பண்ண முடியும். ஒரே அஜ்ஞானத்துக்கு பல அவயவங்கள், அது எந்த அவயவம் நஷ்டமாயிடுத்தோ அந்த அவயவம் இருந்த இடத்துல பிரம்மம் முக்தம் செய்யலாம். எந்த அவயவம் நஷ்டம் இல்லையோ, இன்னும் நஷ்டமாகலையோ, அந்த அவயவம் இருக்கிற இடத்துல ஒரே பிரம்மம் பத்தம் செய்யலாம். இப்ப பிரம்மம் முக்தமாகவும் இருக்கு, பத்தமாகவும் இருக்கு. இது ஒரு விவசாய. இதான் சொல்ற தத்தாஜானம் வினக்தம் ஸ்திதமதா. இனக்கமாகவும் இருக்கு, ஸ்திதமாகவும் இருக்கு. இனக்கமாகவும் ஒரே பிரம்மம், அஜ்ஞானம் பிரம்மத்திலேயே ஒரே இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கு. அவ்வளவுதான். தச்சாஜானம் வினக்தம் ஸ்திதமதா ததேவ அம்சபேதோபவத்தேரேவம் சர்வவியவஸ்தா பரமபுருஷஜா ஜாகடீதி சேஜது. ஜாகடீதி, ஜாகடீதி நன்றாக கடிக்கிறதுனா உபகரணமா இருக்கு, லாஜிக்கலா இருக்குன்னு. அது யுக்திக்கு சரியா சேரும்படியா இருக்குன்னு அர்த்தம். பிரம்மத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அதுவே எப்படி சொல்ல முடியும்? இன்னும் அது மேல கேட்பான். என்ன பிரம்மம் விரோதமா இருக்கு, நிர்தர்மகமா இருக்கு, நிர்குணமா இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரே இடத்துல இன்னொரு இடத்துல எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவன் வாஸ்தவமா சொல்ல முடியாது. இருந்தாலும் அஜ்ஞானத்தை வச்சிருந்த பிரம்மத்துக்கு அந்த இடம் இந்த இடம் என்ற இப்படிலாம் விவகாரங்கள் வருது. விவகாரம் தானே, பரமார்த்தமா இல்லையேன்னு கேட்டா விவகாரம் தான் வேணும். உங்களுக்கு நீங்க விவகாரம் தானே கேட்கறது. பாரமார்த்திக திருஷ்டியில பந்த மோட்ச வியவஸ்தை அப்படி கிடையவே கிடையாது இல்லையா? பத்தோ மத பந்தனம் மத மோக்ஷா இருக்கு. பத்தோ முக்த இது பாகவத்திலேயே வருது. பத்தோ முக்த இது விவகாரா என்ன சொப்பன கல்யாணம் ஏதோ வருது.
ஏகாதசத்துக்கு பந்த மோட்ச வியவஸ்தைங்கிறது பாரமார்த்திகமா யாரும் சொல்ல வரல, வியாவகாரிகமா தான் சொல்லிட்டு இருக்கோம். வியாவகாரிகமா சொல்றதுக்கு இவ்வளவுதான் வேணும், புரிஞ்சு வைக்கலாம். ஏன் சர்வம் வியவஸ்தா பரம புருஷ ஜாகதீதி கேசித் சுஜாத ஜனனி மாயா ஹரேர் பந்தனி தாசகஜாலவத் பிரகரணம் பிராப்னோத்யவித்யாவதः ஜீவான் சங்குச்சதி இச்சயா பகவதஸ்தஸ்யாஸ்து மித்யாசவ சங்கோஜஸ்ச விலக்ஷணஸ்ச பகவதஸ்வாபாவிகாவித்யதி. இன்னொரு பக்ஷாந்தரம், பாஹ்யாத்யாத்மிக வஸ்துஜாத ஜனனி, பாஹ்யவும் ஆத்தியாத்மிகவுமான வஸ்துஜாதம். வஸ்துஜாதம்னு சொன்னால் வஸ்துக்கள், அத்தனை வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ள இருக்கிறதோ வெளியில் இருக்கிறதோ ஆகி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, பாஷ்யமோ ஆத்தியாத்மிகமோ, ஆத்தியாத்மிகமா சரீரத்துக்குள்ள இருக்கிறது வஸ்துஜாதம். அந்த வஸ்துஜாதத்தினுடைய ஜனனி, வஸ்துஜாதங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய மாயை, மாயா ஹரேர் பந்தனி, ஹரியுடைய, ஹரின்னு சொன்னா இங்கே பரமாத்மான்னு அர்த்தம், பரமாத்மா உடைய பந்தக சக்தி, பந்தனி சக்தி. பரமாத்மாவுடைய பந்தன சக்தினா பரமாத்மாவே போய் பந்தனம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. பரமாத்மாவுக்கு மற்ற பதார்த்தங்களே பந்தனம் பண்றதுக்காக சகாயம் பண்ணக்கூடிய சக்தின்னு அர்த்தம். பரமாத்மா சொரூபேனா யாரையும் பந்தனம் பண்ண மாட்டார். பரமாத்மாவுக்கு சுயமா பந்தன சக்தி ஒன்றும் கிடையாது, சக்தியே கிடையாதுன்னு சொல்றது. இவ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிது நதே தேவம் தேவோ நகலு குசலா, அஞ்சித்து கதையில் சொல்றது இல்லையா, சக்தியே கிடையாது. அப்போ சக்தி இருந்தாதான் நம்ம பந்தனம் பண்ண முடியும். அப்போ ஹரி பந்தனம் பண்றது, பரமாத்மா நம்மளே பந்தனம் பண்றதுன்னு சொன்னால் எதை வச்சுங்க, மாயையே வச்சுங்க. ஹரே பந்தனி சக்தி, பந்தன சககாரினி சக்தின்னு அர்த்தம். எப்படி தாசக ஜாலவது, தாசக, தாசகான்னு சொன்னால் தாசகா, தாசகா சொன்னால் மீனை பிடிக்கக்கூடியவன் அர்த்தம். அவன் எப்படி பண்ணுவான்னு கேட்டா, அவனுடைய கையில் ஒரு ஜாலம், ஒரு வலை இருக்கு. அந்த வலையை வீசி அப்படியே மத்தியங்கள் எங்கேயே இருக்கோ அங்க பிடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இந்த தாசக ஜாலவது அவன் கையில் இருக்கக்கூடிய ஜாலம் மாதிரி பிரசரணம் பிராப்னோத்தி அவித்யாவதா, அந்த பிரசரணத்தை பண்ணுவான் யார, பரமாத்மா. இந்த வலையில் யாரு போய் மாற்றான்னு கேட்டா, யாருக்கிட்ட அவித்யை இருக்கோ அவன் தான். அந்த கையில் நம்மளுடைய எந்த ஒருவனுக்கிட்ட அவித்யை இருக்கோ அவன் தான் இந்த ஜாலத்துக்குள்ள போய் பதிக்கும். அவித்யை இல்லாதவன் பதிக்காது. அதனால பிராப்னோத்தி அவித்யாவதா, அவித்யாவான போய் பிடிக்கும் இந்த தாசக ஜாலம். ஜீவான் சங்குச்சதி இச்சையா பகவதः, ஜீவானி சங்குச்சதி சாதாரண அசாதாரண சர்வப்பிரபஞ்ச காரணம் இது சேஷः. ஜீவாஜ்ஞானானி து தேஷாம் பகவத் தத்வாவர ஆவாரகான்யேவ கேவலம் ந விக்ஷேபகாரணானி அர்த்தாத் உக்தம் திரஷ்டவ்யம். सा च मायाशक्तिः अविद्यावतः जीवान् प्रति भगवदिच्छया दाशकानां कैवर्तानां जालवत् प्रसारणं विकासं प्राप्नोति इति तेषां बन्धनी बन्धगती भवति. भगवदिच्छया जगद्रूपपरिणामं प्राप्ता सति जीवान् अविदुषः बध्नाति इत्यर्थः. भगवतः एव इच्छया अर्थात् विदुषो जीवान् प्रति संकुचति. அந்த பகவானுடைய இச்சையினாலேயே இந்த மாயா என்கிறத அவித்யாவானே போய் பிடிக்கும். இப்ப இந்த பட்சத்துல முன்னாடி சொன்ன பட்சத்துக்கு இந்த பட்சத்துக்கு என்ன வித்தியாசம்னால், இங்க மாய வேற அவித்யா வேற. இந்த பட்சத்துல மாயை என்கிறது பகவானுடைய சக்தி, அவித்யை என்கிறது ஜீவனுடைய ஒரு என்ன சொல்றது, ஜீவனுடைய ஒரு தௌர்பல்யம், ஜீவனுடைய ஒரு குறை. அந்த அவித்யை இருக்கு என்கிறது அதற்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபாதி அவித்யை. ஜீவனுக்கு அவித்யை இருக்கு, பரமாத்மாவுக்கு மாயை இருக்கு. அப்ப மாயை, இந்த பரமாத்மாவுடைய மாயாசக்தி என்ன பண்றதுனால் அது ஒரு வலை மாதிரி. இந்த
தாசகனுடைய கையில் இருக்கக்கூடிய வலை எப்படி வேலை பண்றதோ அந்த மாதிரி இந்த மாயை வேலை பண்றது. இந்த ஜீவால் மத்தியங்கள் மாதிரி அந்த மத்தியத்தை பிடிக்கிறதுக்கு இந்த வலை வீசுறது யார? பரமாத்மா. இந்த வலையில் யார மாட்ட போறதுன்னு கேட்டா, யாருக்கிட்ட எந்த ஜீவனுக்கிட்ட அவித்யை இருக்கோ அவன் தான். பிராப்னோக்கி அவித்யாவதான். இன்னும் இது எதனால எப்படி நடக்கிறது? ஈஸ்வரனுடைய இச்சையினால நடக்கிறது. இன்னும் என்ன சொல்ல போறது? ஜீவான் சங்குஜதி இச்சையா பகவத. எந்த ஒரு ஜீவனுக்கு தத்துவஞானம் வந்திருக்கோ அந்த ஜீவனை போய் பிடிக்கிறது இல்லை. இந்த பகவானுடைய மாயை என்கிறது அவித்யை இல்லாத ஜீவனை இந்த வலைக்கு உள்ள பிடிக்காது. சத்யாஸ்து மித்யா அசவா சங்கோஜஸ்ச விலக்ஷணஸ்ச பகவத ஸ்வாபாவிகாவித்யதி. என்ன அர்த்தம்? பகவதः ஏவ இச்சையா அர்த்தாத் விதுஷோ ஜீவான் பிரதி சங்குஜதி இது தான் பிரதி பிரபஞ்சம் அகுர்வதி நிவர்த்ததே அர்த்தம். சாஜமாயா சத்தியாவா மித்யாவா போது. இந்த மாயைங்கிறது, பகவானுடைய மாயைங்கிறது சத்தியமாகவே இருக்கட்டும் மித்யாகவேவா இருக்கட்டும், சத்யா மித்யாவா போது அஸ்மாகம் தத்திர அபிநிவேசோஸ்தி. பரந்து உக்த வியவஸ்தாயா தஸ்யாः சங்கோஜஸ்ச விலக்ஷணஸ்ச விகாசஸ்ச பவதः தௌ ச சங்கோஜ விகாசௌ ஸ்வாபாவிகௌ கேவலம் ஈஸ்வரேच्छா நிபந்தனௌ ந வித்யா நிபந்தனः சங்கோஜः நாஸ்தி அவித்யா நிபந்தனோ விகாசைத்யர்த்தः. இப்ப பாருங்க, இந்த மாயைங்கிறது சத்தியமாகவே இருக்கட்டும் இல்லைன்னா மித்தியா இருக்கட்டும். சத்தியம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கு. ஏன்னால் மாயையும் சத்தியம் பரமாத்மாவும் சத்தியம் சொல்லும்போது அத்வைத பங்கம் வருமே என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு இவர் என்ன நினைச்சா, இல்ல மாயைங்கிறது ஒரு தனி பதார்த்தம் இல்லையே, பகவானோடய சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி தானே. அப்ப அது சத்தியமாகவே இருக்கட்டும். ஒரு சொரூபத்தோடு சேர்ந்த ஒரு பதார்த்தம் சத்தியமா இருந்தா என்ன தகராறு? புரிய இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா அது முக்கியமான பட்சம் இல்லை. ஏனால் இம்மாத்திரம் சத்தியம் சொல்லி ஆகணும் இல்லையா? மாயையோடு சேர்ந்த சொரூபம் சத்தியம் சொன்னால் அது ஒரு விசிஷ்டாத்வைதம் மாதிரி ஆயிடும். அதனால மித்யா அபவா அந்த பட்சத்துல ரொம்ப ஆக்கிரகம் இல்லை. மித்தியங்கிறது சொல்றதுதான் சரியான பட்சம். அதனால அபவா மித்யான்னு சொல்றார். மித்யா அபவா சங்கோச்ச விலக்ஷணச்ச பவதः ஸ்வாபாவிகாவித்யதி. இந்த பகவான் எந்த ஜீவனை பிடிக்கவில்லையோ, எந்த ஜீவனை பிடிக்கிறானோ, இது ரெண்டும் சுவாபாவிகம். சுவாபாவிகம்னால் அதுக்கு பகவானுக்கு எந்த உபயோகம்னால இல்லை. அது அவித்யை இருக்கிறவனே அவித்யாவானே பிடிக்கும், அவித்யை இல்லாதவனே விட்டுவிடும். அவ்வளவுதான். இப்படி ஒரு பந்த மோட்ச வியவஸ்தை இப்படியும் நம்ம பண்ணலாம். இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் பட்சாந்தரம். சம்ஸ்கார பிரம சம்பதி பிரதிபலம் பின்னாம் பரபிரம்மணி ஸ்வீதக்ரூர் விஷயே பிரவாசவபுஷானாதும் தமஸ்கேதன தாமுச்சித்ய சமுச்சயேன கடதே மோக்ஷாய கஸ்மின் நரா கச்சித் தத் விரகேன சம்பரதினா ஜீவாஸ்திரயா கேட்டின்னு ஒரு பட்சம். இந்த அவித்யைங்கிறது ஜீவனை ஆசிரியக்கின்றது, பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. அவித்யைங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஜீவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு அவித்யைங்கிறது. அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு அவித்யை. இது பாமதிகாரருடைய பட்சம். எப்படின்னு கேட்ட பாருங்க, ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு அவித்யை. அதனால பிரதிநரம் ஜின்னா, ஒவ்வொரு புருஷனுக்கு பிரதிநரம், நரன் பிரதிநரம். ஒவ்வொரு நரன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிராணிக்கு ஒவ்வொரு அவித்யம் செய்யும். சம்ஸ்கார பிரம சந்ததின் பிரதிநரன் ஜின்னாம் பரபிரம்மன் ஸ்வீகத்வரு விஷயே பிரவாசவபுஷானாதும் தமஸ்கேதனம். எந்த அவித்யையும் அனாதி இல்லை. வாமதிகார பட்சம் சொல்ல முடியாது. வாமதிகார பட்சத்துல அவித்யை எல்லாமே அனாதிதான். இங்க அனாதி இல்லை. அவித்யை ஒரு அவித்யை இன்னொரு அவித்யக்கு காரணம், அந்த அவித்யை இன்னொரு அவித்யக்கு காரணம். அப்படி ஒரு சம்ஸ்கார பிரம சந்தத்தின் ஒரு அவித்யை சம்ஸ்கார விதமா நிற்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரமம் வர்றது, அந்த பிரமத்திலான இன்னும் சம்ஸ்காரம் ஏற்படுறது, இன்னும் பிரமம் வர்றது. அப்படி சம்ஸ்கார பிரம சந்தத்தின் பிரதிநரம் பின்னம் பரபிரம்மணி ஸ்வீகத்தோர் விஷயே பிரவாசவபுஷானாதின். சம்ஸ்கார பிரம சந்ததியே அனாதியா இப்படி நடத்திட்டு இருக்கும். பிரவாசக அனாதி. ஆமா, அவித்யை அனாதியாக சொல்றது ஸ்வரூபேண அனாதித்வம் அவித்யாயாக. சம்ஸ்கார பிரம சந்ததி பிரவாகதः அனாதி.
அப்படிதான் சொல்றார். அவித்தியை சாதின்னு சொல்லல, நான் தப்பா சொல்றேன். அவித்தியை அனாதியான் தான் சொல்றது. இந்த சம்ஸ்காரம் அதிலிருந்து பிரமம், அதிலிருந்து சம்ஸ்காரம், அதிலிருந்து பிரமம் என்கிறது பிரவாகதா அனாதி. பிரவாகவதுஷானாதி தமஹ சேதன தாம் உச்சித்ய சமுச்சயேன கடதே மோக்ஷாய கஷ்டின்னர. பிரவாகவதுஷா அனாதிம் உச்சித்ய நிவர்த்தி பண்ணிட்டு சமுச்சயேன கடதே மோக்ஷாய கஷ்டின்னரா. சமுச்சயனங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கர்ம சமுச்சித உபாசனேனான மோக்ஷாய கஷ்டின்னர. யாரோ ஒருத்தர் சமுச்சயேன கர்ம சமுச்சித உபாசனத்தை பண்ணிட்டு அதுதான் அர்த்தம் பண்ற வியாக்கியானகாரர். கஷ்டின்னரா சமுச்சயானுஷ்டானேன சாதனேன தாம் அவித்யாம் உத்தரூபாம் உச்சித்ய மோக்ஷாய கடதே. இந்த ஸ்லோகத்துல கஷ்டித்தத் விரகேன சம்சரதி மா இருக்கு. அங்க நா என்கிறது நாக நரவு நரக நரன் நரவு அந்த சப்தத்தினுடைய பிரதமா ஏகோதனம். அந்த விசர்ஜனத்துக்கு லோகம் வந்திருக்கு சந்தியில, அதனால நான் நிற்கிறது. கஷ்டித நாகா சம்சரதி. இப்படி சமுச்சய சாதனத்தினால யாரோ ஒருத்தர் அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணி மோட்சத்தை அடையறான். இன்னொருத்தன் சம்சரதி தத்விரகேனா தத்துவஞானம் இல்லாததுனால. தத்விரகேனான்னு சொன்னால் தாம் உச்சேதம் இல்லாம இருக்கிறதுனால அந்த அவித்தியை இன்னும் இன்னும் இருக்க போகல. அதனால அந்த ஜீவன் சம்சாரத்தை அனுபவிச்சுருக்கான்னு ஜீவாசிரியா சேதிகா. இந்த அவித்தியை என்பது அந்த ஜீவனை ஆசிரியக்கின்ற முக்கக்கூடிய இப்படி ஒரு பட்சம். ஏன் உத்பாவிதா சப்த பட்சா. இப்போ 7 பட்சமா நிரூபணம் நடந்துன்றது, சொல்லப்படுறது. எந்த மோட்ச வியவஸ்தை எப்படி என்ற கேள்விக்கு 7 விதமா உத்தரம் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். பந்த மோட்ச வியவஸ்தை அத்வைத சித்தாந்தத்துல பந்த மோட்ச வியவஸ்தை என்றது எப்படி என்கிற கேள்விக்கு 7 விதமா உத்தரம் கொடுக்கிறது. எங்க ஆரம்பிச்சு உத்தரம் வருதுன்னு கேட்டா இந்த 132வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு உத்தரம். ஒன்னொன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு பட்சம். 132வது ஸ்லோகம் அஜ்ஞானம் சகல பிரமோத்பவனவர் பின்பேசு சாமான்யவத் ஜீவானாம் பிரதிபிம்ப கல்பவசுஷாம் பிம்போதமே பிரம்மணி வித்வாம்சம் புருஷம் ஜஹாதி பஜதே வித்யாவிஹீனம் நரம் நஷ்டானஷ்டாமிவ ஆத்மம் நஷ்டானஷ்டமிவ ஆத்மபிண்டவும் அதுனா ஜாதிர்யசீகே ஜகு. எப்படி ஒரு ஜாதி வெற்றியே எந்த வெற்றி நாசமாயிருக்கோ அந்த வெற்றியை விடுறது ஜாதி, அந்த மாதிரி வித்யை வந்தவனுக்கு அஜ்ஞானம் இல்லை, வித்யை இல்லாதவனுக்கு அஜ்ஞானம் இல்லை. ஒரு பட்சம் ஒரே அஜ்ஞானி தான் அந்த அஜ்ஞானத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கு. பிரதிபிம்பங்கள் அநேக ஏற்பட்டிருக்கு. இந்த அஜ்ஞான உபாதிகமான அஜ்ஞானம் என்கிற ஒரே உபாதி, பிம்பம் பரபிரம்மம், ஜீவால் பிரதிபிம்பங்கள். எந்த ஒரு ஜீவனுடைய உபாதி போயிருக்கோ அவனுக்கு பிரதிபிம்பம் இல்லை, அதனால அவன் முக்தனாயிடும். அது ஒரு வியவஸ்தை. இன்னொன்று அஜ்ஞானானி பகூன்ய அங்கிலபோ ஜீவான் மோற்றூனபி ஞானாஜ்ஞான சமாசிரயான் அனுயுகம் தேசாந்த நிஸ்ரேசம் மாயா ஈஸ்வர சம்சரயான் அனுகமா சம்சார சம்வர்த்தியும் கேதி தெய்வ விகாத விக்ன மனச ஸ்ரீதத்துவ அல்ப புதா. சில பேர் என்ன பண்றாங்க, அஜ்ஞானங்கள் அநேகம் வச்சுட்டு எத்தனை ஜீவால் இருக்கோ அத்தனை அஜ்ஞானங்கள். எந்த ஜீவனுக்கு தத்துவ அஜ்ஞானம் போயிடுச்சோ அவனுக்கு வம்சம் இல்லை, அவனுக்கு மோட்சம் என்ற பட்சத்தை சொல்லியிருக்கார். இன்னும் ஆகாசே விஹதோஸ்தி நாஸ்திகா தத்வத் பரபிரம்மணி ஸ்வச்சேதி ஜோதிஷி ஸ்வபாவ விமவே சங்கே சிவே சாஸ்வதே நிர்பேதேனுதயே வித்யாபயன் மோபயே வித்யேவம் நிரவத்தியமாகுரபரே பக்ஷம் வியவஸ்தாபினா. ஒரே ஆகாசத்துல ஒரே இடத்துல சம்சாரம், ஒரே இடத்துல பட்சி இருக்கு, இந்த இடத்துல பட்சி இல்லைங்கிற சொல்ற மாதிரி ஒரே பிரம்மத்துல கல்பிதமான அவயவத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல பந்தம், இன்னொரு இடத்துல மோட்சம்னு சில பேர் சொல்றாரு. இப்படி 3 பட்சங்கள் அங்கேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 135வது ஸ்லோகம் ஆரம்பிச்ச 4, 5,
6, 7, 138வது ஸ்லோகம் வரைக்கும் 7 பட்சங்கள் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான், இதோட இன்னைக்கு போட்டுக்கின்றேன்.